எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப எது கூடவே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கொடுக்கணும்னா நாங்க கூடவே தான் இருக்கணும். சார் ஏன் சார் நேத்துல இருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க டார்ச்சர் பண்ணலன்னா உன்னை யாராவது மர்டர் பண்ணிடுவாங்கல்ல. சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த த்ரெட்டும் இல்ல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, நாங்க தான் சொல்லணும். உன்னோட உயிர் எங்க கையில தான் இருக்கு. என்னது? அது உங்க உயிர் போக விடாம பாத்துக்கிற வேலை எங்க கையில இருக்குன்னு சொன்னேன். வாங்க. Yes, sir. சார் என்ன சார் பண்றீங்க? நான் பிளேயர்ஸ் கிட்ட பேச போறேன், அங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, இங்கே நில்லுங்க. மச்சான், நாம பண்ண டார்ச்சர்ல வெறுப்பாய் போயிருப்பான்ல. இவன் பண்ணிட்டு இருக்க வேலைக்கு ரூம்லயே வச்சு கதைய முடிச்சு விட்டுருக்கணும். தனா விளையாடுற நேரத்துல பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையா இருக்கேன். இனி இவன் பக்கத்துல இருந்து நாம நகரவே கூடாது மச்சான். நம்ம வீட்டுக்குள்ள எந்த பயமும் இல்லாம விளையாடணும். மாமா அங்க பாருங்க, தனா வரா. சித்தப்பா. தனா தனா. மாமா. என்ன மருமகளே, நல்லா தூங்கி எந்திரிச்சியா? நிம்மதியா தூங்குன மாமா. நீ எதுக்குமே பயப்படாத தனா. அந்த கார்த்திகால ஓ நிழல கூட தொட முடியாது. நேத்து மட்டும் நீங்க 2 பேரும் வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குனே சொல்ல முடியாது சித்தப்பா. உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா. நாங்க உன் கூடவே தான் இருப்போம். நீ சந்தோஷமா எதை பத்தியுமே நினைக்காம நிம்மதியா விளையாடு, சரியா? தேங்க்ஸ் சித்தப்பா. கதிர் இன்னும் வரவே இல்ல, அதான் என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் மருமக மாயா பாத்துக்குவாமா, அவனை கூட்டிட்டு வந்துருவா. ஆமா தானா, நீ பயப்படாத. விளையாட்டுல மட்டும்தான் உன் யோசனை இருக்கணும். உன் கவனம் செதறக்கூடாது, புரியுதா? பாருமா, நீ விளையாடி ஜெயிக்கணும். அப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கணும். இத பாரு, கதிரை நினைச்சு நீ பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா விளையாடுமா. சரிங்க மாமா. இவங்க 2 பேரும் எதுக்கு தனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க? கண்டிப்பா இதுல ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க.